நீங்கள் கதாநாயகனானு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த ஸ்கிரிப்ட் பொலிட்டிக்கலாக இருக்கணும்னு எங்கே ஒரு முடிவு வந்தது? சார் ஆக்சுவலாக கதாநாயகன் ஆகணும் அப்படின்ற இங்கே பாரு நான் ஆகிறேன் ஹீரோ தான் அப்படிலாம் இல்லை. நீங்கள் யாருமே எதுவுமே எழுதலை அப்படின்னும் போது நம்மளுக்கு நம்மளே எழுதிக்கலாம் போது பொலிட்டிக்கலும் அப்படின்னு இல்லை. என்ன அப்படின்னா ரியல் லைஃப்பில் இப்போ இத்தனை வருஷம் நான் வந்து சொன்னேன் கிராஸ் டாக்னு ஒரு ஜோக் பண்ணி அதுலேருந்து என்னை சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு நான் 2 வருஷம் ரேடியோவில் ஷோ பண்ணக்கப்புறம் தான் கலர் சேஞ்ச் பண்ண முடிஞ்சது. இத்தனை நாள் காமெடியாக பண்ணிவிட்டு திடீர்னு நான் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னும் போது நான் சொன்ன அந்த ஜிம்முக்கு போயிட்டு கண்ணாடி அது மாதிரி மாற்றம் இருக்கக்கூடாது. ரியல் லைஃப்பில் என்ன பார்க்குறாங்களோ அதோட எக்ஸ்டென்ஷனாக ஒரு நம்ம இதை பண்ணால் ஒத்துப்பாங்கன்ற விஷயத்தை ஒண்டி பண்ணலாம். எதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, டான்ஸ் ஆடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது, ஃபைட் பண்ணக்கூடாது, இது 4த்தையும் பண்ணக்கூடாதுன்றதை தள்ளி வச்சிட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் லவ் பண்ணக்கூடாதுன்னொன்னே படத்தில் ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் இல்லைனா மெயின் ஸ்ட்ரீம் படமாக இருக்காது. ஸோ அதனால் ஹீரோயின் வேணும். அந்த ஹீரோயினும் வந்து பெரிய ஹீரோஸோடு அடித்த ஹீரோயினாக இருந்தால் நம்ம ஹீரோவாக தெரியும்ன்றதுனால ஒரு நல்ல ஹீரோயினாக போடலாம். ஆனால் வந்து சும்மா ஹீரோயின் அப்படின்னா எதுக்கு இருக்காங்கன்னே இல்லாமல் ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு சாலிடாக இருக்கணும், கண்ணியமான ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எழுதினோம். அதுக்கப்புறம் வந்து படம் வந்து சென்னையில் இப்போ ஆல்ரெடி ஆர்ஜே பாலாஜி நான் சென்னை ஸ்லாங் பேசுவேன், சென்னையில் வளர்ந்த பையன். சார் நான் இப்போ எனக்கு இப்போ சினிமாவில் கிடச்ச ரோலில் ஐடி, இன்வெஸ்டிகேஷன், ஜேர்னலிஸ்ட், டாக்டர் இது மாதிரிலாம். ஸோ நம்மளை வந்து மல்டிப்ளெக்ஸ் படமாக எடுக்கக்கூடாது, தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடுற படமாக எடுக்கணும்னா சென்னையை தாண்டி வெளில போயிடணும்னு சொல்லிட்டு தான் லால்குடியில் நடக்கிற மாதிரி படத்தை இது பண்ணோம். அரசியல் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் பண்ணணும். அப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன் வரதான் இருந்தது. ஸோ இந்த எல்லாருமே பாலிடிக்ஸ் நம்ம எல்லாம் ஒரு மாதிரி வெறுத்து போய் என்னடா இங்கே நடக்குதுன்ற ஒரு கோவத்தில் இருக்கும்போது எனக்கும் சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருந்தது. அப்போ தான் நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவிலேருந்துலாம் வெளில இருந்தேன். ஸோ நம்மளை சுற்றி எல்லாரும் இவன் கெட்டவன் அவன் கெட்டவன் அப்படின்னா அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற அவங்க கெட்டவனா வாங்குற நீ யாருன்றது தான் படமே. நம்ம யார், நம்மளும் அதுதானே அப்படின்னு. ஸோ இதை வந்து எனக்கு வந்து நான் முதல் படமாக பண்ணால் என்னோட பர்சனாலிட்டிக்கு ஒத்து வரும், எதுவும் உறுத்தாது அப்படி தோணுச்சு. ஸோ அதனால தான் அதனால அந்த படத்துக்கு நான் ஜிம்முக்கு போகல, புதுசாக எதுவும் பண்ணிக்கல. நானாக இருந்தேன். முதல் படம் இந்த மாதிரி இருந்தால் சேஃபாக இருக்கும், போட்ட ப்ரொடியூசருக்கு அந்த காசு வந்துடும், பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சேன். கடவுள் புண்ணியத்தில் அது நடந்தது.